ஃப்ரான்ஸ் இப்படி சொல்லி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நம்ம ஸ்லாங்கை மாற்றிக்கலாம். வணக்கம் காய்ஸ். இந்த 365 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு நீங்கள் டே பார்த்தீங்கன்னா 31 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கினேன். தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க கலக்கத்திலே இருந்தேன். அதான் வேலையாக ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வெளியே வந்தால் இன்றைக்கி ஒரு மாதிரி இதமாக இருக்குது. சன்லைட் மூஞ்சில் பட்டிங், நம்ம அதை பார்த்திங், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இது நம்ம கண்ணில் பட்டுது. இது பேர் தான் திஷ்டி பொம்மை. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது, ஆனால் அது நமக்கு தெரியாது. நான் வேணால் தெரிஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், அந்த பூவை பார்த்தா பார்த்துட்டே இருக்கும் போல தோணு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 2 பூ தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாகவும் இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் வாழ்க்கை பயணங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பயணங்கள் தான் கொஞ்சம் தடுமாறி போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்துருச்சு. அது என்ன ஆசை நான் சொல்கிறேன் கேளுங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செடி வளர்க்குறாங்க, கீழ் வீட்டு ஆண்டி அவங்க ஒரு செடி வளர்க்குறாங்க, அங்கிட்டு ஒரு ஆண்டி அங்கே ஒரு செடி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த செடியெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நாமளும் ஒரு செடி வாங்கி வளர்க்கணும். ஆனால் இன்னும் டைம் வரல. கூடி சீக்கிரத்தில் ஒரு செடி வாங்கி ஆகுவேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஓனர் நான் வாங்கி வச்ச செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினா அது கதை முடிஞ்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு தண்ணி ஊற்றுற வேலையை பார்ப்போம். அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த ஒர்க் அவுட் போடல. ஆப்ஸ்க்கு மட்டும் ஒரு 4 வேரியேஷன் போட்டேன். இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் போடல, சின்னதாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அச்சீவ்மெண்ட் தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் உமா கொடுத்துருப்பாங்க, அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக நீ ஒர்க் அவுட் போட்டு முடிச்சாச்சு. இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாங்க. டாட்டா பை கைஸ். இந்த ஸ்லாங் கொஞ்சம் சரியில்லை, இந்த ஸ்லாங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.